வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா? அப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது இந்த GSTR1, GSTR3Bன்னு 2 வருமே. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். இன்னைக்கு இந்த 2 ரிட்டர்ன்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா தெளிவா நாம புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். GSTR1க்கும் GSTR3Bக்கும் உண்மையில என்னதான் வித்தியாசம்? இதுதாங்க நம்ம நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. வாங்க இதுக்கான பதில இப்போ நாம பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாறுறாங்க. இது ஒரு காமனான பிரச்சனை தான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு இதுல ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிடும். முதல்ல GSTR1னா என்னன்னு பாத்திரலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. GSTR1ங்கிறது நீங்க பண்ண எல்லா சேல்ஸோட ஒரு லிஸ்ட். நீங்க போட்ட ஒவ்வொரு சேல்ஸ் இன்வாய்ஸோட விவரமும் இதுல இருக்கும். இத மாசமோ இல்லனா காலாண்டுக்கு ஒரு முறையோ நம்ம ஃபைல் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ்க்கு பண்ண சேல்ஸ், அதாவது B2B, கஸ்டமர்ஸ்க்கு பண்ண சேல்ஸ், அதாவது B2C, ஏன் நீங்க பண்ற எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துரும். இங்க நீங்க குடுக்கற டேட்டா தான் உங்ககிட்ட பொருள் வாங்கினவங்களோட GSTR2Bல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, GSTR1ல நாம எந்த வரியும் கட்டமாட்டோம். இது வெறும் ஒரு ரிப்போர்ட் தான். அடுத்து GSTR3B. இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுதான் நம்மளோட டாக்ஸ் பேமெண்ட் ரிட்டர்ன். அதாவது வரிய கட்டுற முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். GSTR3Bல என்ன இருக்குன்னா, நீங்க பண்ண மொத்த சேல்ஸ் மற்றும் மொத்த பர்ச்சேஸ் இத ரெண்டோட ஒரு சம்மரி இருக்கும். இத வச்சுதான் நாம எவ்ளோ ஜிஎஸ்டி கட்டணும்னு கணக்கு போட்டு அந்த ஃபைனல் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கட்டுவோம். ஸோ GSTR3Bயோட மெயின் வேலை என்னன்னா, அது நம்ம சேல்ஸ், பர்ச்சேஸ் ரெண்டோட சுருக்கத்தையும் காட்டும். மொத்தமா எவ்ளோ ஜிஎஸ்டி கட்டணும்னு தெளிவா சொல்லிடும். இந்த வரியை நம்ம கேஷா கட்டலாம், இல்லனா நம்ம கிட்ட இருக்கிற இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ITCயை பயன்படுத்தியும் கட்டலாம். GSTR1 மாதிரி இதையும் மாசமோ இல்ல குவார்டர்லியோ ஃபைல் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். வாங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இது ரெண்டையும் நேருக்கு நேரா வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். அப்போ மனசுல நல்லா பதியும். இங்க பாருங்க எவ்ளோ சிம்பிளா சொல்லிருக்காங்கன்னு. GSTR1னா உங்க சேல்ஸ் டீடைல்ஸ், GSTR3Bனா உங்க டாக்ஸ் பேமெண்டோட சம்மரி. அவ்வளவுதான். இதுதான் இது ரெண்டுக்குமான அடிப்படை வித்தியாசம். இந்த டேபிளை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. ரிட்டர்ன் டைப். GSTR1 ஒரு டீடைல்ட் சேல்ஸ் ரிப்போர்ட். ஆனா GSTR3B ஒரு சம்மரி. அதிலே நம்ம வரியும் கட்டுறோம். இன்வாய்ஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா GSTR1ல ஒவ்வொரு பில்லா டீடைல் இருக்கும். ஆனா GSTR3Bல மொத்த அமௌண்ட் மட்டும்தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ITC. இது நாம GSTR3Bல தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கடைசியா டாக்ஸ் பேமெண்ட். GSTR1ல கிடையாது, ஆனா GSTR3Bல கண்டிப்பா உண்டு. கிளியரா? சரி, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம். ஒருவேளை இந்த 2 ரிட்டர்னும் மேட்ச் ஆகலைன்னா என்ன ஆகும்? ஏன் இது இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம்? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க இது எப்படி நடக்குதுன்னு. ஸ்டெப் 1, நீங்க GSTR1ல உங்க சேல்ஸ அதிகமா காட்டுறீங்க. ஸ்டெப் 2, ஆனா GSTR3Bல அதுக்கு ஏத்த வரிய கம்மியா கட்டுறீங்க. இப்படி ஒரு மிஸ்மேட்ச் வந்தா என்ன ஆகும்? ஸ்டெப் 3, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை ஈஸியா கண்டுபிடிச்சு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதனால GSTல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் ரூல் இதுதான். உங்க GST1ம் GST3Bயும் எப்பவுமே மேட்ச் ஆகணும். இது ரொம்ப முக்கியம். இதனால தான் நாடி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல இருக்கிற எங்கள மாதிரி நிபுணர்கள் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கன்னு திரும்ப சொல்றோம். தேவையில்லாத நோட்டீஸை தவிர்க்க இதுதான் முதல் வழி. கடைசியா நீங்க கரெக்டா GST ஃபைல் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கான சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம்தான். 1, ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி GSTR1ஐயும் GSTR3Bயையும் எப்பவும் செக் பண்ணுங்க. 2, சேல்ஸ் ஃபிகர்ஸும் டாக்ஸ் அமௌண்ட்டும் ஒண்ணுக்கொன்னு சரியா பொருந்துதான்னு பாருங்க. 3வது, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தயங்காம ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன உதவி பெரிய அபராதங்களை தவிர்க்கும். கரெக்டா GST ஃபைல் பண்ணா நீங்களும் நம்பிக்கையா பிசினஸ் பண்ணலாம். இந்த GSTR1, GSTR3B சம்பந்தமா உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரி, இல்ல வேற எந்த GST தேவைகளுக்கும் சரி, நீங்க தாராளமா நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை கூப்பிடலாம். இதோ எங்களோட நம்பர். இந்த விளக்கத்தை பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.